ஆப் ஒன்று வச்சு விட்டுறாங்க. அது சிந்தாமணியோட பொண்ணு ரேகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியூர் போயிருந்தாங்கல்ல, அதுக்கப்புறமா ஊருக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி வந்ததுமே பார்த்தீங்கன்னா அதை வேலையாக இந்த மாதிரி சத்யோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது அங்கே முத்தோட மொத்த ஃபேமிலி அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த மாதிரி அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் அந்த மாதிரி எல்லாமே உங்கள் அம்மா பண்ண வேலை அப்படின்ட்டு அங்கே இருந்து முத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிந்தாமணி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கிட்ட ரேகாவோ பயங்கர கோவப்பட்டு இந்த மாதிரி இப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கர கோமா வீட்டுக்கு போகிறாங்க. நமக்கு போன டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே சிந்தாமணி இல்லை. ஸோ அப்படி போயிட்டு இந்த மாதிரி பீரோவில் போயிட்டு இந்த மாதிரி முத்தோட வீட்டு பத்திரம் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த பத்திரம் அந்த ரெண்டையுமே இந்த மாதிரி ரேகா எடுத்துறாங்க. அந்த ரெண்டே எடுத்து இந்த மாதிரி மீனாவோட வீட்டுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த மாதிரி அவங்களோட வீட்டு பத்திரத்தை இந்த மாதிரி முத்திட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி இருந்தாங்க இது உங்களோட வீட்டு பத்திரம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கடன் பத்திரம் இருக்குல்ல அது அப்படியே அவங்க முன்னாடி கிழிச்சு போட்டுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த பணமும் தர வேண்டியல இந்த பத்திரம் உங்களுக்கு தான் நீங்கள் இதை வச்சுக்கங்க மேலே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்தோட மொத்த ஃபேமிலி இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. அதை கேள்விப்பட்ட சிந்தாமணி இந்த மாதிரி இங்கே வந்து மிரட்டுறாங்க. அந்த மாதிரி முத்தோட ஃபேமிலி அது என்ன இந்த மாதிரி என்கிட்ட கடன் வாங்கிட்டு உங்க வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்கு சீல் வச்சிருந்துச்சு அதையெல்லாம் மாரி இந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க நான் மட்டும் ஒரு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா குடும்பம் மொத்தமும் உள்ள போயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னல உங்க வீட்டு பத்திரம் என்கிட்ட இருக்கு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லையுமே அதுக்கு முத்து இதோ இருக்கு எங்க வீட்டு பத்திரம் அப்படின்னு காட்டுறாங்க. அதை பற்றி சிந்தாமணிக்கே பயங்கர அதிர்ச்சி இது எப்படி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு முத்து நாங்கள் தான் இதை உங்ககிட்ட தரவே இல்லையே இது எங்ககிட்ட தான் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சிந்தாமணி பயங்கர கோமா என்ன டூப்ளிகேட் பத்திரம் ரெடி பண்ணிட்டியா எங்கிட்டே விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வீட்டு பத்திரம் இல்லை கடன் பத்திரம் இல்லை. ஸோ அதை பார்த்தா சிந்தாமணிக்கே பயங்கர அதிர்ச்சி அது எப்படி அவன்கிட்ட போச்சு அப்போ இதுல நம்ம தோத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.